வணக்கம் நண்பர்களே. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். தேவைப்படும் பட்சத்தில் விசாரணை அதிகாரி முன் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு அவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். பத்திரிகையாளராக என்னுடைய மகிழ்ச்சியான செய்தியை, என் வாழ்த்துக்களை சவுக்கு சங்கருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் அவர் ஒரு நீண்ட அனுபவம் கொண்ட பத்திரிகையாளர். நீண்ட அனுபவம் என்றால் எதை வைத்து சொல்கிறேன் என்றால், அவர் பல சட்ட போராட்டங்களை, சில ஆட்சியாளர்களுடைய அட்ராசிட்டிஸ் அட்டூழியங்களை வெளிக்கொண்டு வருவதால் அது ஆதார ஆவணங்களோடு கொண்டு வருகிறாரா அல்லது ஆதாரங்களே இல்லாமல் பொய் குற்றச்சாட்டு சாட்டினாரா என்பதெல்லாம் வேறு விஷயம். அது அவருக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். இதில் பல விவாத நிகழ்ச்சிகள் எல்லாம் அவரை பற்றி பேசியிருக்காங்க. அதையெல்லாம் கடந்து நான் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், சவுக்கு சங்கர் அவர்கள் இனிமேலாவது உங்களுக்கு படைபலம் இருக்கிறது. படைபலம்னா நான் சொல்கிறது, உங்களுக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் சிறிது அச்சம் கொள்கிறார்கள் உங்களை ஆதரிப்பதற்கு. காரணம், நீங்கள் மிக ஆக்ரோஷமாக சில விஷயங்களை சொல்லிவிடுகிறீர்கள். இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் தொடர்ந்து இந்த ஆட்சியினுடைய குறைகளை சுட்டி காட்டுங்கள். அதுதான் உங்களுடைய பலம். அதை நீங்கள் விட்டுவிட்டால் உங்கள் அடையாளம் காணாமல் போய்விடும். ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் சாதுரியமாக செயல்படுங்கள் என்பதுதான். நீங்கள் ஒரு செய்தியை சொல்லும் விதம், அந்த செய்தியை டெலிவரி ஆஃப் ஸ்பீச் எல்லாமே மிக மிக அற்புதமானது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை முதல்வர் ஸ்டாலின் கூட ரசித்திருப்பார், எனக்கு தெரிந்து. ஆனால் இந்த காவல்துறை அதிகாரிகளை சீண்டுவது தான் அவர்களுக்கு பெரிய சிந்தனை போக்கு இருக்காது. நம்ம பற்றி இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பெரிய ஆதங்கம் தான் இருக்கும். அதனால் அவர்களை பற்றி பேசும்போது மட்டும், இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு வேண்டுகோள் தான் சவுக்கு சங்கருக்கு, கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க. ஏன்னா உங்கள் சேவை நீண்ட நாள் தேவை. சவுக்கு சங்கர் போன்ற பத்திரிகையாளர்கள் நீண்ட காலம் இந்த பத்திரிகை உலகில் அவருடைய அர்ப்பணிப்பான அந்த பேச்சு எல்லாம் கேட்பதற்கு நிறைய ரசிகர்கள் இருக்கார்கள். நான் சவுக்கு சங்கரின் ரசிகன். கருத்து உடன்பாடு என்பது வேறு, ரசிகத்தன்மை என்பது வேறு. கருத்து உடன்பாடு, அது சில இதுகளில் முரண்பாடு கூட ஏற்படலாம். நான் முரண்படவில்லை, உடன்படவும் இல்லை. ஏன் உடன்படலைன்னு சொல்கிறேன்னா, அவருடைய கருத்துக்களில் பெருசாக அரசாங்கத்தை நேரடியாக தாக்குகிறார். அந்த இடத்தில் மட்டும்தான் எனக்கு ஒரு சின்ன இது. ஆனால் நீங்கள் உங்களுடைய யுத்தம் தொடர வேண்டும் என்றால் நீங்கள் வெளியில் இருக்க வேண்டும். அதை இறுதியாக உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, நீங்கள் வெளியில் இருந்தால் தான் உங்கள் யுத்தம் தொடரும். உங்களை முடக்கி போடுறதுக்கு சில வேலைகள் நடக்குது. கவனமாக செயல்படுங்கள். வாழ்த்துக்கள் சவுக்கு சங்கர்.